Hi friends, வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 7th லெசனை பார்க்க போகிறோம். இந்த 7th லெசனில் ஆல்ரெடி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆபி ஜுவாலஜி, பிஜிடிஆபி ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த லெசனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித நலன் மற்றும் நோய்கள், அதாவது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம் மற்றும் எபிடெர்மோஃபைட்டான் ஆகிய பூஞ்சை பேரினங்களால் ஏற்படும் தோல் தொற்று நோய் எது அப்படின்னு பார்த்தோம்னா டெர்மட்டோமைகோசிஸ். பாதங்களில் ஏற்படும் படர்தாமரையான அதாவது ரிங்வாம் சேற்றுப்புண் எந்த பூஞ்சையால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா டினியா ஃபெட்டிஸ். அஸ்காரிஸ் என்பது டேஷ் விருந்தோம்பியை கொண்ட ஒட்டுண்ணி ஆகும். அதாவது என்ன ஓஸ்டை கொண்ட ஒட்டுண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டை விருந்தோம்பி, அதாவது மோனோஜெனி பேரசைட்ஸ். உருளைப்புழு என்று அழைக்கக்கூடிய ஒட்டுண்ணி எது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ். அஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ் மனிதனில் எந்த பகுதியில் காணப்படுகிறது? குடலில் அக ஒட்டுண்ணிகளாக காணப்படுகிறது. யானைக்கால் புழு அதாவது ஃபைலேரியல் வார்ம் என்று பொதுவாக அழைக்கப்படுவது எது? உச்சரிரியா பான்கிராஃப்டி. மனிதர்களில் யானைக்கால் புழு எந்த பகுதிகளில் காணப்படுகின்றன? நிணநீர் நாளங்கள் மற்றும் நிணநீர் முடிச்சுகளில், அதாவது லிம்ப் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ். யானைக்கால் புழுவின் சிறப்பு பண்பு என்ன? பாலின வேறுபாடு, அதாவது டைமார்பிக்காக இருக்கும், மற்றும் குட்டியினும் தன்மை, அதாவது விவிபேரஸாக இருக்கும். இதுதான் சிறப்பு பண்பு இந்த யானைக்கால் புழுவுக்கு. யானைக்கால் புழு எத்தனை விருந்தோம்பிகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விருந்தோம்பிகள். என்னென்னு பார்த்தோம்னா மனிதன் மற்றும் பெண் கியூலெக்ஸ் கொசு. மைக்ரோஃபைலேரியா லார்வாக்கள் மனிதனின் எந்த பகுதியில் முதிர் உயிரியாக வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நிணநீர் முடிச்சுகளில், அதாவது லிம்ப் நோட்ஸில் முதிர் உயிரியாக வளர்ச்சி அடைகிறது. யானைக்கால் புழுவினால் நிணநீர் நாளங்களில் ஏற்படும் அடைப்பின் காரணமாக எந்தெந்த பகுதியில் யானைக்கால் நோய் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கால்கள், விதைப்பை அதாவது ஸ்க்ரோட்டம் மற்றும் பால் சுரப்பிகளில் மம்மரி கிளாண்ட்ஸ். பூப்பெய்துதலில் தொடங்கி முதிர்ச்சி அடைதல் நிறைவடையும் காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 12 முதல் 19 வயது, அதாவது விடலை பருவம் அப்படின்வாங்க, அடலசன்ஸ். மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் காணப்படும் குறிப்பிட்ட உணர்வேற்புகளுடன் இணையும் போதை மருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒஃபியாய்டு. டைஅசிட்டைல் மார்பின் என்ற வெள்ளை நிற மணமற்ற மற்றும் கசப்பான படிக நிலையிலுள்ள கூட்டுப்பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெராயின். கசகசா செடியின், அதாவது பாப்பி பிளான்ட்ல பூக்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற மார்பினை அசிட்டலேற்றம் செய்வதன் மூலம் பெறப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெராயின். மார்பின் மருத்துவமனையில் எதற்கு பயன்படுகிறது? அதாவது மருத்துவமனைகளில் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சையின் போது வலிமையான வலி நீக்கி, அதாவது மருந்தாக பயன்படுகிறது, அதாவது பெயின் கில்லராக பயன்படுகிறது. கெனாபிஸ் சடைவா என்ற இந்திய சணல் செடியிலிருந்து பெறப்படுகின்ற கூட்டுப்பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கெனபினாய்டுகள். எரித்ரோசைலம் கோக்கா எனும் தாவர பெயர் கொண்ட கோக்கா தாவரத்தின் இலைகளில் இருந்து பெறப்படுகின்ற வெள்ளை நிற பொடி எது அப்படின்னு பார்த்தோம்னா கொக்கைன். பொதுவாக கோக் அல்லது கிராக் எனப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கொக்கைன். மெத்தாம்பிட்டன்கள், ஆம்பிட்டமின்கள், பார்சுரேட்டுகள், அமைதியூக்கிகள், அதாவது டிரான்குலைசஸ் மற்றும் எல்எஸ்டி, அதாவது லைசர்ஜிக் ஆசிட் டை எத்திலமைட் போன்றவை எதை குணப்படுத்தும் மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை குணப்படுத்தும் மருந்துகள். இரத்தத்தில் கார்பன் மோனாக்சைடு அளவை அதிகரிப்பதோடு ஹீமுடன் இணைந்து ஆக்சிஜன் அடர்வையும் குறைத்து உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா புகையிலை, அதாவது டொபாக்கோ. இந்த புகையிலை பயன்படுத்துவதனால இது பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு அளவை அதிகரிப்பதோடு ஹீமுடன் இணைந்து ஆக்சிஜன் அடர்வையும் குறைத்து உடலில்
உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது. நுரையீரல் மற்றும் நரம்பு மண்டலத்தில் கோளாறுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்ட புகையிலையில் காணப்படுபவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு மற்றும் தார். நிக்கோட்டின் அட்ரினல் சுரப்புகளை தூண்டுவதன் மூலம் வெளியேறும் அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் ஹார்மோன்கள் எதை அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்கிறது. அதிக அளவில் மது அருந்துவதால் கல்லீரல் செல்கள் அழிக்கப்படுகின்றன. மேலும் இறந்த செல்களின் இடத்தில் வடுதிசுகள் வளர்கின்றன. இதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல் சிதைவு நோய். அதாவது 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை 2 மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் சிதைவு நோய் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிக அளவில் மது அருந்துவதால் கல்லீரல் செல்கள் அழிக்கப்படுகின்றன. மேலும் இறந்த செல்களின் இடத்தில் வடுதிசுகள் வளர்கின்றன. இதற்கு கல்லீரல் சிதைவு நோய் என்று பெயர் அப்படின்னு. ஓகேங்களா. மதுவை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் கடுமையான நினைவு குறைபாட்டு, அதாவது கிரானிக் மெமரி டிஸார்டர் எதுன்னு பார்த்தோம்னா கொர்சகாஃப் நோய், அதாவது கொர்சகாஃப் நோய், அதாவது கொர்சகாஃப் சிண்ட்ரோம். இது கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் 12th பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 6th லெசன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது 7th லெசன் பார்த்துட்ருக்கோம். 7th லெசனில் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் அதாவது லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 8th அதாவது 7th லெசனில் ஒரு வீடியோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 8th லெசனை பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த